அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.19 பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்க, 1/2, 1/6, 1/10, 1/14. செகண்ட் சம் 5, 2, -1, -4. தேர்டு சம் 1, 0.1, 0.01. இந்த மூணு சம் கொடுத்துருக்காமா. இப்போ நம்ம அடுத்த 3 பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை இப்போ ஃபஸ்ட்டு சம்ம பாருங்கம்மா, 1/2, தென் 1/6, 1/10, 1/40. இது ஃபஸ்ட்டு A1 எடுத்துக்கிடுவோம். இது A2, ஓகேவா? இது A3, இது A4. இப்போ அடுத்த 3 அப்படின்னு சொல்லிச்சுமே என்ன கொஸ்டின் A5 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், A6 கொஸ்டின் மார்க், A7 என்னதுமா கொஸ்டின் மார்க். இந்த 3க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A5, A6, A7. இப்போ ஃபஸ்ட்டு இந்த அடுக்கு தொடர் வரிசை எழுதுங்க. 1/2, 1/6, 1/10, தென் நெக்ஸ்ட்டு 1/14. இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் பாருங்கம்மா. 6 - 2 பாருங்கள். 6 - 2 என்னவா இருக்குது? 4, ஓகேம்மா. எப்படி அப்புறம் இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பாருங்கள். 10 - 6 அது என்ன வரும்? 4. இந்த ரெண்டுக்கும் 14 - 10 அதுக்கு என்னம்மா வரும்? 4, ஓகேவாம்மா. இப்போ இப்போ இந்த 1/2ல் டினாமினேட்டர் இருக்கியா, இதில் 4 ஆட் பண்ணால் 1/6. இந்த 1/6ல் +4 ஆட் பண்ணால் 1/10. இந்த 1/10ல் +4 ஆட் பண்ணால் 1/14, ஓகேவாம்மா. இதில் ஒவ்வொரு இந்த டினாமினேட்டர் ஒவ்வொரு இதுலேயுமே +4 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வர்றோம். அப்போது A5 எப்படிமா வரும்? அப்போது A5 1/14 + 4, that is equal to 1/18. Then A6 1/18 + 4, that is equal to 1/22. Then A7 1/22 + 4, that is equal to 1/26. அடுத்த 3 உறுப்புகளை நம்ம எழுதிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் எப்படி எழுதணும் அப்படின்னா, 5, 2, -1, -4. 5, 2, -1, -4, ஓகேவா? இப்போ இதை A1 எழுதிக்கிடுவோம். A1, this is A2, இது A3, இது A4. கொஸ்டின் மார்க் என்னதுமா? A5 equal to question mark, then A6 equal to question mark, then A7 question mark, ஓகேம்மா. இப்போ 5, 2, -1, -4 இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 - 5 என்னதுமா? 4. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் -1, -2 அது என்னதுமா? -3. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் -4, -1, that is equal to, இங்கே பாருங்கம்மா, -4 கழிக்கணும். -4 minus of -1, so -4 + 1, so that is equal to -3. பாருங்கம்மா, 2 இது மைனஸ் தானே வரும். பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த செகண்ட் 2 - 5, that is -3. So -1 - 2, that is equal to -3. So -4 எழுதிட்டு ஒரு மைனஸ் போட்டு -1, so that is equal to minus of minus +1, so -3. அப்போ ஒவ்வொரு இந்த 5க்கும் 2க்கும் இடையில என்னவா இருக்குது? -3. அப்போ பாருங்கள், 5, 2, -1, -4 இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் -3. இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் -3. இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்னது? -3. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? A5 கண்டுபிடிப்போமா? A5 எப்படி வரும்?
A5 வந்து A1 A2 A1 A2 A3 A4 A5 இதுக்கு இது வந்து என்னது, இதுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் -3. அப்போ -3 இருக்குச்சோம். இந்த ஆன்சர் என்னது, எல்லாமே இடையில ஒவ்வொரு 2 நம்பருக்கு இடையில் உள்ள வித்தியாசம் வந்து என்னது -3ல் வந்து முடியுது. அப்போது A5 வந்து என்னவா வரும், -7. ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு A6 அது வந்து -10. ஓகேம்மா. தென் A7 தட் இஸ் ஈக்குவல் டு -30. ஓகேம்மா. இப்போ நீங்கள் இதில் வந்து கடைசியில் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 எழுதியிருக்கீங்க, 2 -1 5 2 -1 -14. ஓகேம்மா. நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், -7 -10 -13. இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை பாருங்கள், 2 -5 தட் இஸ் -3. இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பாருங்கள், -1 -2 ஸோ தட் இஸ் -3. இந்த ரெண்டுக்கு பாருங்கள், -4 -1 ஸோ -4 minus of +1 that is equal to -3. ஸோ திஸ் இஸ் இந்த ரெண்டுக்கு -7 மைனஸ் போட்டு மைனஸ் ஆஃப், ஓகேம்மா, -7 minus of +, ஸோ தட் இஸ் -3. பாருங்கள், எல்லாமே இந்த -3 அப்போ நம்ம வந்து இந்த ஆன்சர் வந்து கரெக்டு தான். -7 -10 -13 இது எல்லாமே ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேம்மா. இந்த செகண்ட் சம்மில் வந்து என்ன செய்கிறோன்னா, இந்த ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு தேர்டு சம் என்னம்மா கொடுத்துருக்கேன், தேர்டு வந்து 1 கண்டுபிடிப்போம். அடுத்து தேர்டு சம் வந்து பார்ப்போம். தேர்டு சம் என்னது, 1 0.1 0.01. ஓகேம்மா. அடுத்த 3 உறுப்பு, ஃபஸ்ட்டு A1 வந்து இதில் வந்து 1, A2 வந்து என்னது 0.1, A3 வந்து 0.01. ஓகேம்மா. ஸோ இங்கே A1 வந்து இந்த 1 வந்து 1/1ன்னு எழுதுவோம். A2 வந்து எப்படி எழுதுவோம், 1/10 எழுதுவோம். A3 வந்து எப்படி எழுதுவோம், 1/100. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, கொஸ்டின் மார்க் என்னது, A4 வந்து ஒரு கொஸ்டின் மார்க், A5 வந்து ஒரு கொஸ்டின் மார்க், A6 வந்து ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ இங்கே பாருங்கம்மா, இப்போ வந்து 1/1 1/10 1/100. சரி, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னமா இருக்குது, 1லேருந்து 10ஆக தான் மாறுது. பார்த்திங்களாம்மா, டிவைடட் பை 10. டினாமினேட்டர் பாருங்கம்மா, 1 இங்கே 10. அப்போ இந்த நம்பர் வந்து 1/10ஆல் வகுக்கப்படுது. ஓகேவாம்மா. இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பாருங்கள், 10 வந்து 100ஆக மாறுது. எப்படி, டினாமினேட்டரை வந்து 10ஆல் வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஓகே பாருங்கள், இது 1 10 அப்புறம் 100. அப்போ அடுத்தது என்ன இருக்கும், இங்கே ஒரு 0 2 0, அடுத்த இது வந்து என்னவா இருக்கும் நம்ம பார்ப்போமா. ஸோ A1 வந்து 1/1. ஸோ தென் நெக்ஸ்ட்டு A2 வந்து இதை வந்து நம்ம என்ன செய்யணும், 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1/10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.1. ஓகேவாம்மா. அடுத்து A3 வந்து என்னது, A1 A2 A3 இது வந்து 1/10 வந்து நம்ம வந்து மறுபடியும் 10ஆல் தான் என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். ஓகேம்மா. ஸோ இப்போ இப்படி எழுதிக்கணும், 1/10 10ஆல் தான் டிவைட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/10 × 10 தட் இஸ் ஈக்குவல் டு 1/100 தட் இஸ் ஈக்குவல் டு 0.01. ஸோ தட் இஸ் A3. நமக்கு A4 வந்து என்னது, அகெயின் டிவைடட் பை 10. ஸோ 0.01 இருக்குமா A3.
divided by 10. So that is equal to 0.001. So that is equal to 1 by 1000. Then next A4 அதையும் நம்ம என்ன செய்யணும் divided by 10. ஸோ இதை வந்து நம்ம இப்படி எழுதி ஸோ இது 0.001 divided by 10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 by இதை வந்து 1000 into 10 that is equal to 1 by 10,000. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் வச்சு 1 2 3 4 0 வருதா 1 2 3 1 ஓகேம்மா 1 by 10,000 இப்படி எழுதுகிறோம். தென் நெக்ஸ்ட்டு A6 இந்த நம்பர் இருக்கு இல்லையா 0.0001 divided by 10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.00001. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 50. This is so that is A4 A5 A6 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவாம்மா எல்லாமே என்னது டிவைடட் பை 10 டிவைடட் பை 10 டிவைடட் பை 10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர் 1 0.1 0.01 then next 0.001 then 0.001 then 0.00001. So that is equal to A4, that is A5, that is A6. எல்லா நம்பர்ஸும் டிவைடட் பை 10 நம்ம கொண்டு போகிறோம். ஓகேம்மா இந்த வீடியோ 1 டைம் 2 டைம் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த ப்ராப்ளத்தை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. ஓகேம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.